America was this close to a civil war. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் நியூஸ். பட் ஒருவேளை இது நடந்துருந்துச்சு, ட்ரம்ப்பை ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும், அண்ட் யார், அண்ட் ப்ரிட்டி மச் வந்து what is a motive behind it அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்க் சர்க்கிள் கைஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்ட் டாக்ஸில் வந்து நிறைய பாட்காஸ்ட் போட்டுட்ருக்கோம், அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அதுக்கு முன்னாடி வந்து ஹீஸ் டாக் ஷோஸ் பண்ணியிருக்காரு அண்ட் பில்லியனர் அப்படின்றது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து ஹீஸ் ரன்னிங் ஃபார் பிரசிடென்ட்டு அகெயின்ஸ்ட் ஜோ பைடன். ஸோ இவங்கெல்லாம் டிபேட்லாம் பண்ணிருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து எலெக்ஷன் ரேலிஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பென்சில்வேனியா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ரேலி நடந்திருக்கு. அந்த ரேலியில் வந்து ட்ரம்ப்பை வந்து ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அண்ட் ஒரு பக்கம் வந்து இது வந்து ஸ்டேஜ் ஈவெண்ட்டு, பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து தே சேயிங் லைக் இட் இஸ் ஆக்சுவலி லெஜிட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த வீடியோவில் வந்து ஐ வில் கிவ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் இத்தனை வருஷம் வந்து நம்ம லேர்ன் பண்ண விஷயத்தெல்லாம் வச்சு வெதர் திஸ் இஸ் அ லெஜிட் இன்சிடெண்ட்டா இல்லை வந்து ஸ்டேஜ்டு பொலிட்டிக்கல் ட்ராமாவா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் வந்து பொலிட்டிக்கல் ரேலிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க பென்சில்வேனியா அப்படின்ற இடத்துல ரேலி பண்ணுறப்போ வந்து ஒருத்தர் வந்து ரூஃப் டாப்பில் 120 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் அப்படின்றது தான். அவர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதனால் வந்து உலகத்திலே இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாயிட்டார். ஸோ இதுதான் தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் அப்படின்றவர். அண்ட் நீங்கள் பார்க்கலாம் ட்ரம்ப்புக்கு வந்து அந்த புல்லட் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு போய் அண்ட் அவருக்கு வந்து ப்ளீட் ஆகிறது அந்த விஷயம்லாம் பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் கோன் பி சம்திங் விச் இஸ் கோன் சேஞ்ச் த பொலிட்டிக்கல் ஜியோகிரஃபி ஆஃப் யூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதேமாரி இன்சிடென்ட் வந்து முன்னாடி வந்து ஜான் ஆஃப் கென்னடி அப்படின்ற ஒருத்தருக்கு நடந்துச்சு. அண்ட் இன்ன வரைக்கும் வந்து எதுக்காக யார் ஜான் ஆஃப் கென்னடி கொண்டது அந்த ரீசன்ஸ் நிறைய விஷயம் வந்து இன்னும் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சீக்ரெட் சர்வீஸோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் வந்து யூஎஸ் ஹஸ் சேஞ்ச்ட் ஃபார் எவர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து இத்தனை வருஷம் கழிச்சும் வந்து தெர் இஸ் அ வெரி லைக்லி சினாரியோ தட் இப்போ வந்து ஜான் ஆஃப் கென்னடிக்கு நடந்தது வந்து ட்ரம்ப்புக்கு நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஸோ இப்போ வந்து தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் இவர் வந்து ட்ரம்ப்பை ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 120 மீட்டர்ஸ். அவர் என்ன ரைஃபிள் யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AR-15 அப்படின்ற ஒரு அசால்ட் ரைஃபிள் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த நீங்கள் வந்து அமெரிக்காவில் நடந்த மாஸ் ஷூட்டிங்ஸு, ஈவன் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஷூட்டிங்ஸு, இந்தமாரி நிறைய மாஸ் ஷூட்டிங்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டிப்பிக்கலான ஒரு வெப்பன் வந்து AR-15. ஸோ AR-15 ஒன்றும் இல்லை, நீங்கள் பழைய ஆர்னால் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்ட் AR-15 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் வந்து டாம் க்ரூஸ் படத்தில் இருந்து ஜாக் ரீச்சர் இது மாதிரி நிறைய படத்தில் வந்து you can see AR-15 rifle which is very easy to use and அதோட ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 550 மீட்டர்ஸ். அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அதில் வந்து 60 ரவுண்ட்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் லைக் 60 புல்லட்ஸ் இருக்குது. அண்ட் இட் கேன் ஃபயர் வெரி ஃபாஸ்ட்லி. செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனும் இருக்குது. அண்ட் அந்த இன்சிடெண்ட்டுக்கு யூஸ் பண்ண AR-15 அப்படின்றது வந்து தெர் இஸ் ஆல்சோ பஸ்ட் மோட் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. பஸ்ட் மோட் என்ன அப்படின்னா வந்து வெரி ஷார்ட் டைம் ஃப்ரேமில் வந்து நிறைய புல்லட்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மோட் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த மோட் வந்து இந்த இதில் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து ஒன்று டிஸ்டன்ஸ் 120 மீட்டர் டிஸ்டன்ஸு, அதில் பஸ் மோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இட்ஸ் ஃபார் ஸ்ப்ரேயிங் புல்லட்ஸ். ஸோ ஒரு டார்கெட்டை வந்து ரொம்ப குயிக்காக ஒரு அக்யூரஸியோட அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் ஹீ வென்ட் இன் டு அ செமி ஆட்டோ மோடில் போயிருக்காரு அப்படின்ட்டு. அண்ட் அதனால் வந்து இண்டிவிஜுவல் ஷாட்ஸ் மட்டும் ஃபயர் ஆகிருக்கு, ஒரு 3-4 ஷாட்ஸு. அண்ட் அது பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட ஒரு காதை கிழிச்சிட்டு போயிருக்கு. அண்ட் அங்கே இருந்த ஒருத்தரையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஒருத்தங்க வந்து செத்தும் போயிருக்காங்க அந்த இன்சிடெண்ட்டில். இன்னும் 2 பேருக்கு வந்து அடிபட்டுருக்கு அப்படின்றதும் சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ரூஃபில் வந்து ஒருத்தர் துப்பாக்கி வச்சுருக்கிறத பார்த்துட்டு இவர் தான் வந்து ஷூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கைஸ், ஆக்சுவலி அவங்க வந்து சீக்ரெட் சர்வீஸ் அவங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்லி ட்ரம்ப்போட செக்யூரிட்டிக்கு வர போலீஸ் பர்சனல், சீக்ரெட் சர்வீஸ், FBI இது வந்து தே ஆக்ட் அஸ் எ டீம். ஸோ இவங்க தான் வந்து அந்த ஷூட்டரை கில் பண்ணுது. ஷூட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கார், அவரோட யூனிஃபார்ம் இது. அண்ட் இந்த ரூஃபில் இருந்து தான் வந்து ட்ரம்ப் வந்து ஷூட் பண்ணார். இவங்க வந்து போலீஸ். ஸோ போலீஸ் வந்து அவங்களோட ஸ்னைப்பர் ரைஃபிள் வந்து அவங்கள அந்த ஷூட்டரை வந்து இது பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து லெஜிட்டான இன்சிடெண்ட்டா இல்லை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் லுக்ஸ் லைக் இட் லெஜிட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னா வந்து let's say they wouldn't aim for the head. ஏன்னா நம்ம உடம்புலே வந்து லீஸ்ட் ப்ரொடெக்டட் அண்ட் மோஸ்ட் லீத்தல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு தான். ஸோ ஹெட் ஷாட் அப்படின்றது வந்து இட்ஸ்
நீங்கள் ஸ்னைப்பர் வச்சுட்டு நிறைய படம் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கிள் ஷாட் கில் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹெட் ஷாட் போகிறதே வந்து இட்ஸ் லைக் ஒன் ஷாட்டில் வந்து வி ஹாவ் டு டேக் த டார்கெட் அவுட் அப்படின்ற கான்செப்டில் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இஃப் இட் இஸ் லைக் அ பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னா வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பாடியில் வந்து பாடி ஆர்மர் இருக்கும், சுற்றி சீக்ரெட் சர்வீஸ் இருப்பாங்க. ஸோ இஃப் இட் இஸ் கொண்டு பி பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னா வந்து அவங்களோட டார்ஸோ இல்லைனா வேறு லெக்ஸ் அந்தமாரி வேறு ஏதோ நான் லீத்தலாக இருக்கிற இடத்துல வந்து அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ஆர்மர் இருந்திருக்கும், பாடி ஆர்மர் இருந்திருக்கும், கெவ்லரு விச் வுட் ஹவ் ப்ரொடெக்டட். பட் ஹெட் ஷாட் பண்ணது அண்ட் ஆல்சோ வந்து அவர் ஜஸ்ட் லைக் அவர் மேலேயே கிழிச்சிட்டும் போயிருக்கு, அந்த புல்லட் கிழிச்சிட்டும் போயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இட் இஸ் வெரி லெஜிட். அண்ட் இதில் வந்து எனக்கு ஐ டோன்ட் சி எனி பொலிட்டிக்கல் ட்ராமா பிஹைண்ட் இட். ஏன்னா தெர் இஸ் லைக் அ வெரி ஹை சான்சஸ் வந்து ட்ரம்ப் குட் ஹவ் பீன் ஷாட். அண்ட் ஒருவேளை அது ட்ரம்ப் ஷூட் ஆகி அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா வுட் ஹவ் பீன் இன் அ சிவில் வார். ஏன்னா இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, ஜோ பைடனுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட்டும் இல்லாத சுச்சுவேஷனில் அவரை வந்து யாராவது அசாசினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திஸ் வுட் ஹவ் பீன் லைக் மச் மோர் bloodier, and also it would have been like constituted for a very big economic slowdown, meltdown, நிறைய விஷயத்துக்கு it would have constituted. ஸோ அதனால் லக்கீலி it didn't happen. அண்ட் ஏன்னா இது வந்து நம்ம எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இஃப் தட் ஹேப்பன்ட் அப்படின்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லக்கீலி it didn't happen. அண்ட் ஒரு சேடஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா அமெரிக்காவோட கன் கல்ச்சர் வந்து இன்னசென்ட் சிவிலியன் விக்டிம்ஸ் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தது வந்து இப்போ வந்து பிரசிடென்சியும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அமெரிக்கன் ஷுட் வேக் அப். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கன் கல்ச்சருக்கு அகெயின்ஸ்டாக ஆர்கியூ பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து குட் சமாரிட்டன்ஸ் வித் கன் வந்து கேன் ப்ரொடெக்ட் த லேண்ட் அகெயின்ஸ்ட் இந்தமாரி ஷூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தமாரி நடக்கிற ஒவ்வொரு ஷூட்டிங் டைம்லேயும் வந்து பீப்புள் வித் குட் பீப்புள் வித் கன்ஸ் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஹவ் ஸ்டெப்ட் இன் அண்ட் ஸ்டாப்ட் இட். அண்ட் இந்த டைமும் பார்த்திங்கன்னா போலீஸ் தான் ஷூட் பண்ணுச்சு. ஸோ வேறு யாருமே வந்து டிடன்ட் சேவ் த டே அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் கன் கல்ச்சர் அப்படின்றது வந்து அமெரிக்கா ஷுட் டேக் இட் சீரியஸ்லி. ஆஸ்திரேலியாவில் வந்து 1960s 70s இந்தமாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் கம்ப்ளீட் பேன் கன்ஸை பொறுத்த வரைக்கும். கன் வந்து கொடுக்குறதுலேருந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுலேருந்து அப்படின்ட்டு எல்லாமே வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். சேம் வித் நியூசிலாண்டும். ஸோ அதேமாரி வந்து அமெரிக்கா வந்து ஷுட் டேக் தீஸ் திங்ஸ் சீரியஸ்லி. அண்ட் இல்லை அப்படின்னா வந்து திஸ் இஸ் கோன் எக்ஸ்கலேட். அண்ட் ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலாக வந்து பீப்புள் மைட் ஹாவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கைஸ். ஒரு டெமோக்ரஸியோட பியூட்டியே அதுதான். ஸோ ஈவன் இஃப் இஸ் அ பிரசிடென்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒப்பீனியன் வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் வி ஹாவ் த வில் அண்ட் ஃப்ரீடம் டு சே இட். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்றதுக்காக வந்து அவங்கள வாய்ஸ் அவுட் பண்ணுறது, அவங்கள வந்து எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் அ மோஸ்ட் கவர்ட்லி திங். அண்ட் ஏ ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்தராக வந்து வில் வாட்ச் திஸ் இன்சிடெண்ட். அண்ட் இது ரிலேட்டடாக வந்து ஒன்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டாலாம் வந்ததுக்கப்புறம் வந்து வில் சி வாட் இஸ் அ ஷூட்டர் அண்ட் வாட் இஸ் இஸ் மோட்டிவ் அண்ட் என்ன பிளான்ஸ் இதை பற்றி அப்படின்றத பற்றியெல்லாம் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ குவிக் tidbit videos to give you an idea what happened. Okay, we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support, and cheers.